இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்பு தான். என்னென்னா, நம்ம ப்ளவுஸ்லாம் போட்டிருக்கும்போது உள்ளே போட்டிருக்கிற இன்னர் வந்து வெளியில் தெரியும். அது எப்படி தெரியாமல் ப்ளவுஸில் வந்து எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். தெரியாமல் இருக்கணும்னா என்ன ஐடியா பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை நம்ம ரெண்டாக மடித்து அதை திருப்பி ஒரு ஹோல்ட் பண்ணி அந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து பேண்ட்டுக்கு வந்து கயிறுலாம் தப்போம்ல, அந்த மெத்தடில் தான் தைச்சிட்டு அதை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லென்த்துக்கு வேணும். ஓகேவா? இப்போது நம்ம இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த திருப்பி வச்சுக்கலாம். உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக அளந்து பார்த்துக்கலாம். அந்த ஷோல்டருக்கு வெளியில் வரக்கூடாது. நம்ம கிராஸ் பீஸ் அடித்து திருப்பியிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளேயே நின்றுக்கட்டணும். ஓகேவா? அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கை ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு உள்ளே அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போது கரெக்டாக வச்சு பார்க்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி உள்ளே மடித்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு தான் வைக்கணும். ஓகேவா? இதுக்கு வெளியில் வந்து வரக்கூடாது. இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அந்த கயிறு வந்து இருக்கணும். இப்போ அதை லைட்டாக மடித்து அந்த எட்ஜ்லையும் லைட்டாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ப்ரெஸ் பட்டன் இருக்கு இல்லையா, நம்ம கையில் தைக்கிற பட்டன் இது. மிஷின் பட்டனும் இருக்கும். இது வந்து நம்ம கையிலே தைச்சிக்கலாம். இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி 2 சைடும் கீழே ஒரு இது, கீழே வந்து அந்த மாட்டுறது, மேலே வந்து அந்த பட்டன் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எது வேணாலும் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம கையாலே தையல் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம அந்த உள்ளே போடுற இன்னரை வந்து அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிடணும். நம்ம ப்ளவுஸ் போடும்போது லாக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அது வந்து வெளியில் வராது, தெரியாது, நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய்.